வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 2,10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் உறுதி. ஜப்பான் பயணம் வெற்றி பெற்றதாக நாடு திரும்பும் முன் பிரதமர் மோடி மகிழ்ச்சி. வெயிட்டேஜ் மதிப்பெண் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கு மதுரை ஹைகோர்ட் கிளை இடைக்கால தடை. சான்றிதழ்களை கல்வித்துறையிடம் திருப்பித் தர போராட்டக்காரர்கள் முடிவு. பாரதிய ஜனதா எம்எல்ஏவை வீடு புகுந்து சுட்டுக் கொல்ல முயற்சி. டெல்லியில் வெளியான சிசிடிவி காட்சிகளால் அதிர்ச்சி. விரிவான செய்திகள். ஜப்பான் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக முடிந்ததாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின் தெற்காசிய மண்டலத்தை தாண்டி முதல் முறையாக ஜப்பானில் 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தின் போது டோக்கியோவில் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேயுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ராணுவம், பசுமை மின்சாரம், சாலைகள், சுகாதாரம், மகளிர் நலன் ஆகிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அடுத்த 5 ஆண்டுகளில் 2,10,000 கோடி ரூபாயை இந்தியாவில் முதலீடு செய்வதாக மோடியிடம் ஜப்பான் பிரதமர் அபே உறுதியளித்தார். இது தவிர கியோட்டோ நகரை போல பாரம்பரியத்துடன் கூடிய ஸ்மார்ட் சிட்டியாக தனது தொகுதி வாரணாசியை உருவாக்கவும் பிரதமர் மோடி ஒப்பந்தம் செய்துள்ளார். ஜப்பானிய தொழிலதிபர்கள் மத்தியிலும் உரையாற்றிய பிரதமர் மோடி, ஜப்பானிய முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவில் சிவப்பு கம்பள வரவேற்பு காத்திருப்பதாகவும் கடுமையான சிவப்பு நாடா நடைமுறைகள் இருக்காது என்றும் உறுதியளித்தார். ஜப்பானிய முதலீடுகளுக்கு உடனுக்குடன் ஒப்புதல் அளிக்க பிரதமர் அலுவலகத்தில் சிறப்பு மேலாண்மை குழு அமைக்கப்படும் என்றும் ஜப்பானிய தொழிலதிபர்களிடம் மோடி உறுதியளித்தார். 5 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு புதனன்று காலையில் ஏர் இந்தியா 1 தனி விமானம் மூலம் ஜப்பானிலிருந்து தாய்நாடு புறப்பட்ட பிரதமர் மோடி மாலையில் டெல்லி திரும்பினார். முன்னதாக ஜப்பானில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி தனது ஜப்பான் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக பெருமிதம் தெரிவித்தார். பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்துக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய டிஇடி எனும் ஆசிரியர் தகுதி தேர்வை 60,000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். இத்தேர்வில் 45,000 ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவர்களது கல்விச் சான்றிதழும் சரிபார்க்கப்பட்டன. இந்நிலையில் ஆசிரியர் பணி நியமனத்தில் வெயிட்டேஜ் எனும் தகுதி மதிப்பெண் முறையை கொண்டுவர தமிழக அரசு புதிய அரசாணை வெளியிட்டது. இதன்படி ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டுமின்றி தேர்வர்களின் +2 தேர்வு மதிப்பெண், ஆசிரியர் பயிற்சி பள்ளி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. பட்டதாரி ஆசிரியர்கள் +2 மற்றும் பட்டப்படிப்பு, பயிற்சி கல்லூரி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு 14,700 ஆசிரியர்கள் தகுதி பெற்றதாகவும் கூறப்பட்டது. தற்போது அவர்களின் பணி நியமனத்துக்கான கலந்தாய்வு நடந்து வருகிறது. இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் 90% மதிப்பெண் பெற்றிருந்தும் வெயிட்டேஜ் முறை கணக்கிடப்பட்டதால் பலரும் பணி நியமன வாய்ப்பை இழந்தனர். இதனால் பாதிப்படைந்த ஆசிரியர்கள் வெயிட்டேஜ் முறைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தகுதி மதிப்பெண் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று 19 பேர் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இம்மனுக்களை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் பணி நியமன கலந்தாய்வுகளுக்கு தடை இல்லை என்றும், ஆனால் பணி நியமனங்களை வழங்கக்கூடாது என்றும் இடைக்கால தடை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் குறித்து அவர்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் அடிப்படையில் டிஇடி பாஸ் பண்ண பிறகு வெயிட்டேஜ் அடிப்படையில் நியமனம் செய்வதற்கு GO 71 வெளியிட்டு அதில் ஒரு வெயிட்டேஜ் மார்க் மெத்தடை உருவாக்கியது. அந்த GO 71 தவறாக உள்ளது என்று அதனை எதிர்த்து இன்று நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்தது. அதனை விசாரித்த மாண்புமிகு நீதிபதி சசிதரன் என்பவர்கள் இந்த வழக்கிலே மனுதாரர்கள் கூறுவது சரியாகத்தான் உள்ளது. அதாவது பல வருடங்களுக்கு முன்பாக 12ஆம் வகுப்பில் படித்து மார்க் எடுத்தவர்களும் இன்றைய காலகட்டத்தில் படித்து மார்க் எடுப்பவர்களையும் ஒன்றாக பார்க்க முடியாது. அப்பொழுது மார்க் அதிகமாக வாங்க வாய்ப்பு கிடையாது. இப்பொழுது எளிதாக 12ஆம் வகுப்பிலும் சரி, டிகிரியிலும் சரி, பிஎட் கோர்ஸிலும் சரி இப்பொழுது மார்க்குகள் அதிகமாக வழங்கப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் இவர்களையும் அவர்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுகின்ற மெத்தடு தவறாக தெரிகிறது. ஆகவே இப்பொழுது கவுன்சிலிங் நடந்து கொண்டிருந்தாலும் எந்த பணி நியமனமும் செய்யக்கூடாது, there shall be no appointments என்று திட்டவட்டமாக அதற்கு இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இந்நிலையில் புதன்கிழமையன்று சென்னை டிபிஐ வளாகத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் ஒன்று கூடினர். வரும் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 6ஆம் தேதி தங்கள் கல்விச் சான்றிதழ்களை கல்வித்துறையிடம் திருப்பி அளிக்க முடிவு செய்துள்ளதாக கூறினர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கடந்த மாதம் 18ஆம் தேதி உண்ணாவிரதம் இருந்த பட்டதாரி ஆசிரியர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர்.
டெல்லியில் அதிகாலையில் பாரதிய ஜனதா எம்எல்ஏ மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அவர் உயிர் தப்பிய போதும் துப்பாக்கிச் சூட்டின் சிசிடிவி காட்சிகள் தலைநகரை உலுக்கியுள்ளது. கிழக்கு டெல்லியில் உள்ள ஷாதரா தொகுதி பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஜிதேந்தர் சிங் ஷண்டி விவேக் விகார் பகுதியில் வசித்து வருகிறார். புதனன்று அதிகாலை வீட்டின் அழைப்பு மணி தொடர்ந்து ஒலிக்கவே வாயில் கதவை திறந்து ஜிதேந்தர் சிங் வெளியே வந்தார். அங்கு நின்றிருந்த இரு ஆசாமிகள் சில ஆவணங்களை நீட்டி ஒப்புகை சான்று அளிக்கும்படி கேட்டனர். ஜிதேந்தர் சிங் மறுக்கவே ஒரு ஆசாமி துப்பாக்கியை எடுத்து எம்எல்ஏவை நோக்கி சுட துவங்கினான். அவனிடமிருந்து தப்ப ஜிதேந்தர் போராடினார். அந்த ஆசாமி 3 முறை துப்பாக்கியால் சுட்ட போதும் எல்லா குண்டுகளும் குறித்தவறியதால் ஜிதேந்தர் சிங் எம்எல்ஏ அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வரவே ஆசாமிகள் இருவரும் ஓட்டம் பிடித்தனர். ஜிதேந்தர் சிங் ஷண்டியை மர்ம ஆசாமி துப்பாக்கியால் சுட முயலும் காட்சிகள் அவரது வீட்டு முன் இருந்த சிசிடிவியில் பதிவானது. அவற்றை டெல்லி போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் சாலையோரத்தில் தூங்கியவர்கள் மீது லாரி மோதியதில் 7 குழந்தைகள் உட்பட 10 பேர் பலியாயினர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் ரயில் பஜார் என்ற பகுதி உள்ளது. இங்குள்ள குடிசை பகுதியைச் சேர்ந்தவர்கள் சாலையோரத்தில் தூங்குவது வழக்கம். செவ்வாயன்று நள்ளிரவில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த குடிசைவாசிகள் மீது வேகமாக வந்த லாரி ஏறி இறங்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே 7 குழந்தைகள் 2 பெண்கள் உட்பட 10 பேர் பலியாகினர். 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கான்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தப்பி ஓடிய டிரைவரை போலீசார் தேடி வருகின்றனர். ये रेल बाजार थाना क्षेत्र में रेल बाजार चौकी है. चौकी के ठीक पीछे रामलीला ग्राउंड है. उसी के बाद पास एक स्लम एरिया है और उसमें पास में एक मकान बन रहा था. वहां पर रात में एक ट्रक आ रहा था जिसमें मोरंग लदा हुआ था और ये स्लम एरिया में कुछ लोग सड़कों पे सो रहे थे. ट्रक का पहिया, जैसा कि मुझे पता चला है प्रारंभिक छानबीन में, कि वो मैनहोल में गया, उसकी वजह से ट्रक पलट गया और उसके नीचे काफी लोग दब गए. ये बड़ा दुर्भाग्यपूर्ण एक घटना हुई. इसमें पुलिस ने और प्रशासन के लोगों ने रेस्क्यू करते समय 2 लोगों को हॉस्पिटल पहुंचाया. விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்ட கலெக்டர் ரோஷன் ஜேக்கப், பலியானோர் அனைவரும் ஏழை குடும்பத்தினர் என்பதால் 10 பேர் குடும்பத்துக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். கற்பழிப்பு புகார் வழக்கில் சாமியார் நித்யானந்தா ஆண்மை பரிசோதனைக்குட்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நித்யானந்த தியான பீடத்தை நடத்தி வரும் சாமியார் நித்யானந்தா மீது அமெரிக்காவைச் சேர்ந்த ஆர்த்திராவ் உள்ளிட்ட சில பக்தைகள் பாலியல் பலாத்கார புகார் கூறினர். ஆர்த்திராவ் வழக்கை விசாரிக்கும் போலீஸ் அதிகாரி முன்னிலையில் சாமியார் நித்யானந்தா ஆஜராகி ஆண்மை பரிசோதனைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் 18ஆம் தேதி உத்தரவிட்டது. கர்நாடக உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சாமியார் நித்யானந்தா அப்பீல் மனு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான அமர்வு முன் புதனன்று விசாரணைக்கு வந்தது. நாளுக்கு நாள் கற்பழிப்பு வழக்குகள் அதிகரித்து வருவதால் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆண்மை பரிசோதனை நடத்துவது அவசியமாகிறது என்று கூறிய நீதிபதிகள் ஆண்மை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள நித்யானந்தா தயங்குவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். நித்யானந்தாவின் மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்த நீதிபதிகள் ஆண்மை பரிசோதனைக்கு நித்யானந்தா உடன்பட வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் 2010ஆம் ஆண்டு நடந்ததாக தொடரப்பட்ட கற்பழிப்பு வழக்கில் இன்னமும் நித்யானந்தாவுக்கு ஆண்மை பரிசோதனை செய்யாமல் கர்நாடக போலீசார் தாமதம் செய்வதாகவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழர்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று டெசோ அமைப்பின் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். இலங்கை அதிபர் ராஜபக்சே மற்றும் அந்நாட்டு பிரதிநிதிகள் ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்கவும் பேசவும் அனுமதி தரக்கூடாது. இலங்கையில் நேரில் விசாரணை நடத்த ஐநா குழுவினருக்கு விசா வழங்கி அனுமதிக்க வேண்டும் என்று டெசோ கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்களை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் புதன்கிழமையன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் பேசிய டெசோ அமைப்பின் தலைவர் கருணாநிதி பேசும்போது உண்மையான சுதந்திரம் இலங்கை தமிழர்களுக்கு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று கூறினார். கடந்த காலத்திலே இருந்த பல படுகொலைகளால் சாதிக்க முடியாதவைகளெல்லாம் சாதிக்க தலைவராகிவிட்ட சாதிக்கின்ற வல்லமை வாய்ந்த பிரதமரை பெற்றிருக்கிறது என்று பலரும்
நம்புகின்ற ஒரு பிரதமர் வாய்த்திருக்கார் என்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் இருந்த போதிலும் கூட அந்த பிரதமர் அண்மையிலே வெளியிட்ட கருத்தை, அதிலும் குறிப்பாக ஈழத்திலே இருந்து தமிழகத்திற்கு வந்து எந்த குழுவினரை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றார்களோ அந்த குழுவினர் கொண்ட நம்பிக்கைக்கு ஏற்ப வகையில் இந்தியாவுடைய புதிய அரசும் நிச்சயமாக நடந்து கொள்ளும். இந்தியாவிற்கு அருகிலே உள்ள ஈழத்திலும் ஆயுத தமிழருக்கு உண்மையான சுதந்திரத்தை, சைபரியாத வாழ்வை தருவதற்கு நாம் நிச்சயமாக நம்முடைய போராட்டத்திலே வெல்வோம் என்று கூறி இக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன் மற்றும் டெசோ உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி கடலோர காவல் படையில் புதிய ரோந்து கப்பல் அபிராஜ் இணைக்கப்பட்டது. இந்திய கடலோர காவல் படைக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 20 கப்பல்கள் ரோந்து பணிக்காக சேர்க்கப்பட்டது. இதில் 3 கப்பல்கள் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஒதுக்கப்பட்டது. தூத்துக்குடி கடலோர காவல் படையில் பணியாற்றி வந்த பழைய கப்பல்களான அகல்யாபாய், வீரா, நாயகி தேவி ஆகியவற்றுக்கு கடந்த ஆண்டு ஓய்வளிக்கப்பட்டது. இவற்றுக்கு பதிலாக ஆதேஷ், வைபவ் ஆகிய 2 புதிய ரோந்து கப்பல்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் புதிதாக அபிராஜ் ரோந்து கப்பல் தற்போது கடலோர காவல்படை பணியில் இணைக்கப்பட்டுள்ளது. கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தயாரான இந்த கப்பல் 50 மீட்டர் நீளமும் 4.5 மீட்டர் மிதவை ஆழமும் 290 டன் எடையும் கொண்டது. இந்த கப்பல் மணிக்கு 33 கடல் மைல் வேகத்தில் செல்லும். சிறிய துருவ வகை ஹெலிகாப்டர்கள் இறங்குவதற்கு வசதியாக கப்பலில் ஹெலிபேட் வசதியும், நவீன இயந்திர துப்பாக்கிகள், தொலைத்தொடர்பு கருவிகளும் இந்த கப்பலில் உள்ளன. புதிய ரோந்து கப்பல் அபிராஜை இந்திய கடலோர காவல்படை தென்மண்டல வைஸ் அட்மிரல் சுரேந்தர் பால் சிங் ஷீமா கடலோர காவல் படையில் முறைப்படி இணைத்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் கடலோர காவல்படை ஐஜி, இந்திய கடற்படை கொச்சி மண்டல வைஸ் அட்மிரல், கடலோர காவல்படை கமாண்டன்ட் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் மேயர் பதவிக்காக போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் புதன்கிழமையன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தமிழக உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்காக வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இதில் நெல்லை, கோவை, தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பதவிகளும் காலியாக உள்ளன. நெல்லையில் புவனேஸ்வரியும், கோவையில் கணபதி ராஜ்குமார் மற்றும் தூத்துக்குடியில் அந்தோனி கிரேசி ஆகியோரும் அதிமுக சார்பில் போட்டியிடுகின்றனர். உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கடந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 4ஆம் தேதியான வியாழக்கிழமை வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இந்நிலையில் நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் புவனேஸ்வரி புதன்கிழமையன்று மாநகராட்சி கமிஷனர் லட்சுமியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி கணேசனிடம் தாக்கல் செய்தார். திருச்சி மொண்டிப்பட்டி பகுதியில் அமையவுள்ள அரசு காகித ஆலைக்காக விவசாயி நிலத்திலிருந்த 1000க்கும் மேற்பட்ட மரங்களை அரசு அதிகாரிகள் வெட்டி அகற்றினர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட மொண்டிப்பட்டி ஊராட்சி பூங்குடிப்பட்டியில் அரசின் காகித ஆலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த இடத்திற்கு அருகே கிருஷ்ணமூர்த்தி, பத்மாவதி என்ற விவசாய தம்பதியினருக்கு சொந்தமான 22 ஏக்கர் விளைநிலம் உள்ளது. இதில் மா, வேம்பு, தென்னை என ஆயிரக்கணக்கான மரங்களை கிருஷ்ணமூர்த்தி வளர்த்து வருகிறார். இந்நிலையில் விளைநிலத்தை காகித ஆலை அமைப்பதற்காக அரசு கையகப்படுத்த முயன்றது. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் ஜனனி சௌந்தர்யா, காகித ஆலை துணை ஆட்சியர் ராமமூர்த்தி தலைமையிலான அதிகாரிகள் கிருஷ்ணமூர்த்தியின் விளைநிலத்தில் இருந்த மரங்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றினர். அரசின் இந்த நடவடிக்கையால் தாங்கள் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கிருஷ்ணமூர்த்தி வேதனை தெரிவித்தார். என் பேர்லயும் என் மனைவி பேர்லயும் மொண்டிப்பட்டி பஞ்சாயத்து பூங்குடிப்பட்டில ஒரு 22 ஏக்கர் நிலம் இருக்குங்க. மாமரம், தென்னை மரம், வேப்ப மரம், 1700 மரம் வளர்த்து வச்சிருக்காங்க. வச்சிருந்த மரத்தை இந்த மாதிரி கோர்ட்ல கேஸ் பெண்டிங் நிலுவையில் இருக்கும் பொழுது அராஜகமா எங்களுக்கு எந்த விதமான தகவலும் தெரிவிக்காம வந்து மரத்தை பூரா போட்டு பொக்லில போட்டு வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலையும் தற்கொலைக்கு தோன்ற மாதிரி எங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை வீடாக்க
இது எந்த வகையில நியாயம்? வழக்கு நிலுவையில் உள்ள போது அரசே அத்துமீறி மரங்களை வெட்டுவது நேர்மையான செயலா என்றும் கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்பினார். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 128 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,848 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,606 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 45 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 42,165 ரூபாயாக இருந்தது. இந்திய பாகிஸ்தான் எல்லையில் 150 அடி நீள மர்ம குகையை இந்திய ராணுவத்தினர் கண்டுபிடித்து அழித்தனர். இதன் மூலம் பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்வதற்கு திட்டமிடப்பட்ட சதி முறியடிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் ஜம்மு மண்டலத்தில் பல்லன்வாலா செக்டாரில் உள்ள கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் நீண்ட குகையை கண்டுபிடித்தனர். இரு நாட்டு கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டை தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள் குகை நீண்டு சென்றது. பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பகுதியிலிருந்து இந்த குகை துவங்குவதை ராணுவத்தினர் உறுதி செய்துள்ளனர். பூமியின் மேற்புறத்தில் இருந்து 20 அடிக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்த அந்த குகை 150 அடி நீளமும் 2.5 மீட்டர் அகலமும் 4 அடி உயரமும் கொண்டுள்ளது. எல்லை வழியாக பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் பயங்கரவாதிகளை இந்திய எல்லைக்குள் ஊடுருவச் செய்வதற்காக இந்த குகையை தோண்டியிருக்கலாம் என்று ராணுவத்தினர் சந்தேகிக்கின்றனர். பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்தவும் இக்குகையை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. குகை முழுவதுமாக தோண்டி முடிக்கப்படாத நிலையில் அதை கண்டுபிடித்துள்ளதன் மூலம் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியும் அவர்களின் பயங்கர திட்டங்களும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 22ஆம் தேதியே குகை கண்டுபிடிக்கப்பட்ட போதும் அது குறித்த தகவலை செவ்வாயன்றுதான் ராணுவத்தினர் வெளியிட்டனர். இதேபோன்று பல்லன்வாலா செக்டார் எல்லைப் பகுதியில் 2008ஆம் ஆண்டிலும் ஒரு குகையை இந்திய ராணுவத்தினர் கண்டுபிடித்து மூடினர். 2012ஆம் ஆண்டிலும் சம்பா மாவட்டத்தில் சில்லாயரியில் உள்ள ராணுவ முகாமுக்கு அருகில் எல்லை தாண்டும் வகையில் 400 மீட்டர் நீளத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட குகையையும் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்து அழித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.